மலை போல வளர்ந்தாலே மாநிலம் அதில் பொன்னிலை காண்போம் தரும் தமிழ் திருக்குறளே நிலையான இன்பம் தரும் தமிழ் தலைவனை வணங்கிடும் தரமதி தெரிந்திடும் தலைவனை வணங்கிடும் தரமதி தெரிந்திடும் தரித்திட நம்மை விட்டு அணுகாமல் வகித்திடும் நிலையான இன்பம் தரும் தமிழம் எப்பொழுதுமே நினைச்சப்பிடும் அவர்கள் அற்புத மணிகளை கற்பனை உடனிட நினைக்கான அற்புத மணிகளும் எப்பவுமே நினைச்சப்பிடும் அவர்கள் அற்புத மணிகளை கற்பனை உடனிட நினைக்கான் இன்பம் தரும் தமிழம் இன்பம் தங்கும் பண்பும் பொங்கும் அன்பு கொண்டு அறிவது பெறுகிற நிலையான இன்பம் தங்கும் பண்பும் பொங்கும் அன்பு கொண்டு இன்பம் தங்கும் பண்பும் பொங்கும் அன்பு கொண்டு அறிவது பெறுகிற நிலையான இன்பம் தரும் தமிழ் திருக்குறளே நிலையான இன்பம் தரும் தமிழ் எங்க மகராஜா இவர் தங்கமான ராஜா இவர் எங்க மகராஜா தங்கமான ராஜா ஆலயங்களில் ஆறுதலமும் பூசையும் தேவாலயங்களில் ஆறுதலமும் பூசையும் தினம் தினம் நடக்கின்ற மந்திரே மந்திரே அமைச்சரே மகாராஜா நமது அயோத்தியாவில் வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் நெற்களஞ்சியங்கள் உயரும், நெற்களஞ்சியங்கள் உயர்ந்தால் மன்னனுடைய செங்கோல் உயரும், மன்னனுடைய செங்கோல் உயர்ந்தால் மக்களை என்றுமே கண் இமை போல் காத்து வருவோம். நமது அயோத்தியாவில் தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களில் 6 கால பூசை நைவேத்திய முதலானதும் சரியாகவே நடந்தேறி வருகிறதா? இதான் அறிவிக்கின்றேன். தேவாலயங்களில்
மகாராஜா, நமது நாட்டில் உள்ள தேவாலயம், பெருமாளயம், விஷ்ணுவாலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களில் இன்னும் சரி 6 கால பூஜை நைவேத்தியங்கள் நடந்து வருகிறது. ஏதேமான குறையிலும் கிடையாது. யாது குறையுமே இல்லை. அகவிலைக்காரர்கள் படிவிலை குறையா அதனை உரையும் மந்திரி நமது நாட்டில் வாழக்கூடிய வியாபாரிமார்கள் விலைவாசிகளை குறையாமலும் அந்தந்த வருடத்தின் முத்திரைப்படிகளை போட்டு மக்களுக்கு சரியாக வளர்ந்து கொடுத்து அதை மக்கள் நன்முறையை வாங்கி பசியாறி வருகின்றார்களா? நமது நாட்டில் வாழ, அதாவது நாட்டில் மாதம் மும்மாறி மழை பொழிந்து நாடு ராட்சியங்கள் எல்லாம் தழைத்தோங்கி மக்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் செழித்து வளர்ந்து அதை மக்கள் நன்முறையிலே அறுவடை செய்து 5 பாகங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு 1 பாகத்தை மட்டும் தவறாமல் நமது அரசாங்கத்திற்கு கட்டி வருகின்றார்களா? நமது நாட்டிலே மாதம் மும்மாறி மழை பொழிந்து நமது மாநிலம் செழித்து மக்கள் சுகச்சேமமாக வாழ்கிறார்கள் என்ற குறையும் கிடையாது. யாது குறையுமே இல்லை. இல்லை சபாள் நமது அயோத்தியாபுரி அமனியிடல் 56 தேசம் என்றால் அங்கம், வங்கம், கலிங்கம், குருகு, குந்தளம், அருணம், அச்ச, விராடம், அவுத்திக்கரு, ஜங்கனம், குச்சரம், குடகு, அந்தி, சூரசேனன், தெங்கணம், கேகயம், கேரளம், பல்லவம், சிந்து, சீன சோனகம், திராவிடம், புலிந்த யுகந்தரம், தீர்க்கம், இது சோழையவனம், கொங்கணம், ஒட்டியம், காஷ்மீர், கன்னடம், குரிலிந்த பம்பரம், கோஜரம், ஜாலவம், போடமக, தஞ்சம், கொல்ல, நெப்பாள நீடதம், மங்களம், சிங்களம், தவீர, சாலமம், சாரமம், விதர்ப்பகாசம், மலையாளம், காம்போசம், காந்தாரம், பாண்டியம், பாராடம், பாஞ்சாலமே. இந்த 55 ராஜ்யத்திற்கு 56வது அயோத்தியாபுரியை நாம் ஏக சக்கராதிபதியாக ஆண்டு தன்னலம் போல் பிறநலத்தையும் காத்து தனக்கென்று ஒரு கொள்கை வகுத்துக் கொள்ளாமல் நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்து வருகின்றோம்.
அர்ச்சதென்று சொல்லக்கூடிய மலர்களை அர்ச்சித்து அடியார் சந்திரமதி கோடி கோடி நமஸ்காரம் செய்திருக்கின்றேன் மன்னவா. மதிரையன் வளர்த்த மாணிக்கமே மங்களம் தான தர்மம் செய்யனாத மனம் மகிழ்ந்து சந்தோஷம் கொண்டாடுதே மன்னவா. சந்தோஷம் கொண்டாடுவே மன்னவா. தேவாதாத மனமகிழ கல்வி அன்புடன் தானம் செய்யாடியா சமதநாத தான தர்மம் செய்யநாத மனோ மகிழ்ந்து சந்தோஷம் கொண்டாடுதே மன்னவா. தானம் என்பது 32 அதிர்வு தானங்கள். அவைகளில் முதன்மையானது அன்னதானம், கோதானம், பூதானம், வஸ்திரதானம், கன்னிகதானம் என்று சொல்லப்பட்ட 32 தானம் முதன்மையானது அன்னதானம். தாங்க அன்னதானத்தை வழங்க தானே அவள் கொண்டு இருக்கின்றீர்கள் மன்னவர். தானம் செய்வோம் மன்றியே பாருங்க, நீங்க ஆனதெல்லாம் வந்து கேளுங்க. தேவேந்திர மன்னன் ஒரு கேள்வியை கேட்டு யாரும் எப்போது முறைகளும் சபையில் மௌனமாக இருக்கு. நீ ஒருவர் மட்டும் எழுந்து நம்மோதரும் சபையில் எனது சிறியன் ஹரிச்சந்திரன் ஒருவர் மட்டும் பொய் உரைக்காமல் ஆளுகின்றான், நீதி வராமல் ஆளுகின்றான், தண்டாரமதி பிரதாரத்தெல்லாம் தாயாக மதித்து ஆட்சி புரிந்து வருகின்றான் என்று தெரிவித்தாயே கயவனே.
அந்த சபையில் இருந்த யார் ஒருவர் மட்டும் எழுந்து அந்த ஹரிச்சந்திரா பொய்யன் புலகன் எண்ணுவர் கோடி எண்ணாமல் கோடி அனித்தியமான பொய்களை கூறக்கூடிய கயவன் குருத்துரோகி குத்திக்கலர் வாதிட்டேன். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்தின் இறுதிமுடிவாக ஒருவருக்கு ஒருவர் சபதம் எடுக்கப்பட்டது. ஏன் எடுக்கப்பட்டது சபதம்? என்ன காரணம்? தேவேந்திரனோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திர விழா கொண்டாடுவது வழக்கம். ஒவ்வொரு தடவை இந்திர விழா கொண்டாடும் போதெல்லாம் தேவர்களுக்கு பரிசு வழங்கி வந்தார்கள். ஒரு சிறப்பு பெற்றவர்களுக்கு இந்த தடவை இந்திர விழா கொண்டாடுவதற்காக 33 முனிவர்கள் 48 கிண்ணறர் கம்புடைய சித்தி வித்தியாச போதனர் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தான். அங்கு நானும் சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் புதிதாக ஒரு கேள்வி எழுப்பினார் தேவேந்திரன். அது என்ன கேள்வி? இதுவரையில் தேவலோகத்தில் உள்ளவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வந்து விட்டோம். இனி வழங்கக்கூடிய பரிசு, இந்த தடவை வழங்கக்கூடிய பரிசு இந்த 3 உலகம் சரிதான். தேவர்கள் முதல் மானிடர் வரை யாராவது உத்தமனாக இருக்கின்றானா, சத்தியவந்தனாக இருக்கின்றானா, நீதவராமர் இருக்கின்றானா, தந்தாரம் என்று பிரதாரத்தெல்லாம் தாயாக மதிக்கக்கூடிய மன்னனாக இருந்தாலும் மானிடனாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் யாராவது இருக்கின்றார்களா 3 உலகிலும் என்று தேவேந்திரன் எடுத்து கூறினான். சபை மௌனமாக இருந்தது. திரும்பவும் தேவேந்திரன் கேட்டார், அப்படியான 3 உலகில் உத்தமனை யாரு இல்லையா? தேவர்கள் முதல் மானிடர் வரை அனைவரும் அயோக்கியர்கள் தானா? உத்தமன நாட்டில் இல்லையா? அப்படி என்று கேட்கும் பொழுதுதான் வசிஷ்டன் எழுந்தான். இருக்கின்றான் அவன்தான் பூலோகத்தில் அயோத்தியாவை பரிபாலனை செய்யக்கூடிய திருச்செங்கும் ஹரிச்சந்திரன். ஒருவன் தான் உத்தமனாக இருக்கின்றான் 3 உலகுக்குமே. தேவர்களை மிஞ்சியவனவன். அவனுக்கு இந்த நாடு பரிசு வழங்கிவிடலாம் என்று எடுத்து கூறினான் வசிஷ்டன். தேவர்களும் இந்த பரிசை கொடுப்பதற்கு முன்வந்து விட்டார்கள். அப்போதுதான் நான் எழுந்தேன். நிறுத்துங்கள்! அந்த புனிதமான பரிசை வாங்குவதற்கு அவன் லாயக்கற்றவன். அந்த ஹரிச்சந்திரன் குருத்துரோகி, அந்த ஹரிச்சந்திரன் காமாண்டக்காரன், கயவன், 100க்கு 300 சொல்லக்கூடிய கயவன். ஆனால் அந்த பரிசை பெறுவதற்கு லாயக்கற்றவன். வேண்டாம், நிறுத்தங்கள் தெரிவித்தேன். இல்லை என சிறியான் ஹரிச்சந்திரன் உத்தமன் என்றார் வசிஷ்டன். நான் இல்லை, அவன் ஒரு அயோக்கியன் என்றேன். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்தை முடிவாதான் ஒருவருக்கு ஒரு சபதம் எடுக்கப்பட்டது. அந்த ஹரிச்சந்திரனை பொய்யனாக்குவதாக, பொய் வாங்கி வந்து விடுவதாக தேவலோகத்தில் தேவேந்திரன் முன்பதாக சபதம் எடுத்திருக்கின்றேன். அடே வசிஷ்டா, நீ எந்த மன்னரை பொய்யனாக்க முடியாது என்றாயோ, அறிவாத ஹரிச்சந்திரனை நான் பொய்யனாக்கி நிரூபித்து காட்டுகிறேன். நிரூபித்து காட்டுகின்றேன். அப்படியே போய் வாங்கவில்லை என்றால் என் பேர் விஸ்வாமித்திரலடா, என் பேர் விஸ்வாமித்திரல. சபதம் எடுத்திருக்கின்றான் கயவன், சபதம் எடுத்திருக்கின்றான். நான் யார் தெரியுமாடா? ஒரு பயங்கரமான முனிவன். என் பேர் விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரன் பேரை கேட்டாலே தேவர் மூவர் அனைவரும் அஞ்சுவார்கள், நடு நடுங்குவார்கள், பயப்படுவார்கள்.
முக்காலும் உணர்ந்த முனிநாதா, எக்காலமும் எங்கள் எண்ணம் ஈடேற எங்களுக்கு இகவரஜாதம் அளிப்பீர் என்று உங்கள் பாதத்தை மல்லிகை முல்லை இருவாட்சி கோங்கும் அந்தாரை வெட்டிவேர் பாரிஜாதம் என்ற மலர்களை வைத்து அச்சித்தால் வாடி வதையிடும் என்று வாடாத என் இரு கரம் தூக்கி என்னுடைய சிறந்தாட்டி கோடி கோடி நமஸ்காரம் இருக்கிறேன் சுவாமி. ஒரு போது ஒரு போது தங்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு அடியால் மல்லிகை முல்லை இருவாட்சி கோங்கு பாசல் என்று சொல்லக்கூடிய மலர்களை அர்ச்சித்து அடியார் சந்திரமதி கோடிவ நமஸ்காரம் செய்திருக்கின்றேன் சுவாமி. முனி தாங்கள் இந்த சிமாதனத்தில் அமர்ந்த அடியனை நாடி வந்த காரணம் என்னவென்று